ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, நாகப்பட்டினத்தில் துபாய் ஹைப்பர் மார்க்கெட். என் வாய்ஸ் எப்படி இருக்குது? ஸோ இங்கே வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கடை. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ ரமலான் வருது, அதுக்கு வந்து க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணணும். ஸோ இங்கே எப்படி இருக்க ரேட்லான்னு பார்த்துட்டு முடிஞ்சால் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். எங்கள் ஊர்லேருந்து நாகப்பட்டினம் வந்திருக்கேன், 1/2 hour ட்ராவல் பண்ணி. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. ஸோ எங்கே போனாலும் இந்த குட்டி குட்டி டாலில் தான் முன்னாடி வச்சுருக்காங்க. குட்டீஸ்லாம் பார்த்தா உடனே கேட்கும், அடம் பிடிக்கும்னு. அந்த மாதிரி இங்கே நிறைய டால்ஸ், பொம்மைலாம் நிறையா இருந்துச்சு. ரேட்டும் இதெல்லாம் ரேட்டு அதிகமாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் இவ்வளோ காசு கொடுத்து யார் வாங்குவா? அது வாங்குறதுக்கும் சில கூட்டம் இருக்குது போல். ஸோ என் பொண்ணு வந்து எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி பொம்மைலாம் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஷாப்பிங் பண்ணுற வரைக்கும் எடுத்து கையில் கொடுத்துருவோம், வச்சுருப்பா. ஒரு ரவுண்டு சுற்றி வந்து பில் போடுறப்போ கொண்டு போய் எடுத்த இடத்துலையே போய் வச்சுருவேன். நம்மளுக்கும் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, பிள்ளையும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்த மாதிரி ஆயிடுச்சு, காசும் மிச்சம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. எடுத்து கேட்டால் எடுத்து கொடுக்கல. நான் வந்து அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு ரீசன் வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும்னு தான் வந்தேன். ஸோ சமோசா ஷீட்டு அப்புறம் நக்கட்ஸ்லாம் வாங்கலான்னு. சமோசா ஷீட் வந்து வாங்கினேன், ஆனால் நக்கட்ஸ்லாம் வாங்கலை. ஸோ என் பொண்ணு பாருங்கள் எப்படி அழகாக தள்ளிட்டு போகிறாங்கன்னு. இங்கே வந்து ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அது வந்து அஃபோர்டபுள் ரேட்லாம் கிடையாது, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. சும்மா எல்லாமே விண்டோ ஷாப்பிங் மாதிரி அப்படியே பார்க்க வேண்டியதான் வேடிக்கை. சில்வர் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. இது வந்து பர்த்டே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், பலூன் எல்லாமே இருக்குது இங்கே. ஆப்போசிட்டில் வந்து அந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்தது. இது வந்து கவரிங்ஸ், அந்த பக்கம் வந்திருக்க. இங்கே வந்து க்யூட்டாக அந்த பாட்டில்ஸ் இருக்குது பாருங்களேன், க்யூட்டாக இருக்குல்ல எல்லாமே. அது அப்படியே வேடிக்கை தான் பார்க்க முடியும். அழகாக இருக்கேன்னு அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து ஹிஜாப்லாம் இருக்குது. இங்கே வந்து பேங்கிள்ஸ் அப்புறம் இயரிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கவரிங் ஐட்டம்ஸ்லாம். நான் அது பக்கம்லாம் போகலை. இங்கே வந்து நிறையா வாட்ச் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ குட்டி பாப்பாக்குலேருந்து பெரியவங்களுக்குள்ள வாட்ச் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த மேக்கப் ஐட்டம்ஸ், இது வந்து ஐஷேடோன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தோன்னே அட்ராக்டிவாக டக்குன்னு எடுத்துட்டேன். வாங்கலாம் இல்லை, ஜஸ்ட்டு ரேட் பார்த்தேன். 125 rupees போட்டிருக்கு. ஸோ இது அப்படியே காட்டுற ரேட் மட்டும் பாருங்கள். இது வந்து ஹைலைட்டராக, இது 93 rupees. ஸோ நான் வந்து இந்த ஹெட்பேண்ட் தான் வாங்கினேன் என்னோடய சாரீக்கு மேட்சிங்காக. எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒன்று போட்டுப்போம். அது வந்து 24 rupees சம்திங். 24 rupees தான் போட்டுருந்துச்சு. அது ஒன்று எடுத்தேன். இந்த கலரை தேடி பொறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ ஷாப்பிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே பாருங்கள். ஸோ இது வந்து ரமலானுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே. இந்த பேரிச்சம்பழம்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது, நல்லா இருந்துச்சு, ரேட் ஓகே தான். ஸோ மந்தி மசாலாலாம் வாங்கியிருக்கேன். மந்தி பண்ணணும்னு ஆசை தான், நோன்பு டயத்தில் இன்ஷால்லா பார்ப்போம். அப்புறம் பேப்ரிக்கா பவுடர், கார்லிக் பவுடர்லாம் வாங்கியிருக்கேன். அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த நெய் டப்பாவுக்கு வந்து இந்த ஸ்பூன் கொடுத்தாங்க. மெயினாக எனக்கு இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ், அது இல்லைன்னா எனக்கு நோம்பே ஃபுல்ஃபில் ஆகாது. அந்த மாதிரி அது இருந்தாவே போதும், நான் எந்த ஜூஸுமே கேட்க மாட்டேன். இது ஒன்றே போதும். ஸோ இந்த பாஸ்தா வாங்கியிருந்தேன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி. அப்புறம் நன்னாரி சர்பத்லாம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து நன்னாரி சர்பத் எனக்கு பிடிக்காது, நான் குடிக்கவே மாட்டேன். அது இல்லாமல் அதில் லெமன்லாம் போட்டால் சுத்தமாக எனக்கு ஒத்துக்காது. ஸோ மெயினாக வந்து இந்த க்ரீம் சீஸு, பட்டர், அப்புறம் சமோசா ஷீட் வாங்கியிருந்தேன். இந்த கியூப் பட்டரும் வாங்கியிருந்தேன். சமோசா ஷீட் வந்து சீரியஸ்லி ஒர்த்து தான். எல்லாமே இப்போது சரியாக போயிடுச்சு. இன்னொன்று வாங்கியிருந்தால் கூட யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி, அவ்வளோதாங்க. இதோட இந்த vlog முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க. இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்கும்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். சட்டா.